guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லக்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பேங்கிள் செட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸில் இது ஃபினிஷ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு பேங்கிள் எடுத்து வேணுங்கிற கலரில் நம்ம வைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக சுற்றணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக விடாமல் நல்லா இறுக்கி பிடிச்சி டைட்டாக சுற்றுங்க. ஓகே, லக்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு உங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இது பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேர்ல் பீடு வந்து நம்ம 3 சைஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்து நீடில் இப்படி கோர்த்து வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா 2 பேங்கிளுக்கு வேணுங்கிற அளவுக்கு தான் நான் கோர்த்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கலாம் ஒரு பேங்கிளுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு. எனக்கு ஒரு பேங்கிளுக்கு இவ்வளோ படுது. இதே மாதிரி இன்னும் பக்கமும் இருக்கா அப்படிங்கிறதையும் நான் பார்த்துக்கிறேன். பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா நம்ம கோர்த்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் 3 பீட் எக்ஸ்ட்ராவே இருக்குது. நம்ம வந்து இப்போ இந்த பேங்கிளில் நடுவில் கம் போட்டு கொஞ்சமாக போடுங்க. அதாவது தேவையான அளவுக்கு மட்டும், எக்ஸஸாக வெளியே போகாத மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா இது மேலே வந்து நம்ம இந்த பீட்ஸ் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். அப்போ ஸ்டிக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா போட்டுச்சுன்னா எக்ஸஸ் எல்லாம் வெளியே போகும். அப்புறம் காஞ்சதுன்னா அது கொஞ்சம் திக்கி கன்சிஸ்டன்சியில் அப்படியே தான் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேர்ல் பீடை வந்து இதை சுற்றியும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா ஓகே ஆகிடும். ஓகே, இந்த த்ரெட்டை வந்து உருவக்கூடாது. த்ரெட்டை வந்து நீங்கள் அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. அதாவது முடிச்சு போட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. த்ரெட்டை வந்து கட் பண்ணவே கூடாது. அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் நான் வைண்டிங். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து கட்டி இந்த பேங்கிளில் சுற்றியும் நீங்கள் ஸ்டிக் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பண்ணோம் இல்லைங்களா, அதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நான் அதையே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா. இப்போ வந்து ஸ்டிக் பண்ணக்கப்புறம் பேங்கிள் ரெடி ஆகிடுச்சுங்களா. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டாண்ட்ஸ் ப்ளூ கலரில் அதே சேம் கலர் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் கான்ட்ராஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இது வந்து வைண்ட் பண்ண போகிறோம். எப்படி வைண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒவ்வொரு பீடுக்கும் சென்டரில் ஓகேங்களா, நம்ம அந்த பேர்ல் பீடு கட்டும்போதே ஒரு த்ரெட் போட்டு கட்டணும் இல்லைங்களா. அந்த த்ரெட் இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த டெக்ஸ்டர் வரும். அதனால தான் அந்த த்ரெட் வந்து முக்கியம் அப்படின்னு சொன்னது. ஓகேங்களா, லக்ஸ் ஃபேஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேங்கிள் ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ வைண்ட் பண்ணிக்கலாம். இது ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். பார்த்திங்கன்னா ஒரே சிட்டிங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேபி அந்த காயறதுக்கு வேணால் கொஞ்சம் லேட் ஆகும். அது கூட ஒரு 5 to 6 மினிட்ஸில் நீங்கள் ஃபேன் காத்தில் வச்சிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். ஓகே, நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு பேங்கிள் செட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.